உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் நியூஸ் கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கு எங்களது பட்டிமன்ற குழுவினரின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. சுதந்திர உணர்வில் பெரிதும் மகிழ்வது நேற்றைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் இல்லையா? அப்ப நேற்றைய தலைமுறைனா யாரு, இன்றைய தலைமுறைனா யாரு? இவங்கெல்லாம் இன்றைய தலைமுறை இல்லையா, நீங்க நேற்றைய தலைமுறை. ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலையை பெற்றது நேற்றைய தலைமுறை. ஆண்ட்ராய்டு போனுக்கும் ஐபோனுக்கும் அடிமையாகி கிடப்பது இன்றைய தலைமுறை. சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கா, ரசம் இருக்கா, கூட்டு இருக்கா, பொரியல் இருக்கா அப்படின்னு பார்க்கிறது நேற்றைய தலைமுறை. சாப்பிட்றதுக்கு புரோட்டீனுக்கு என்ன டிஷ் இருக்கு அப்படின்னு பார்க்கிறது இன்றைய தலைமுறை. தாத்தா பாட்டிகள் கதை சொல்ல வளர்ந்தது நேற்றைய தலைமுறை. தாத்தா பாட்டியோட சேர்ந்து கார்ட்டூன் பார்ப்பது இன்றைய தலைமுறை. அப்பாலாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சா அது நேற்றைய தலைமுறை. ஷப்பா அப்படின்னு பிள்ளைங்க சொன்னா அது இன்றைய தலைமுறை. எல்லாரும் முன்னாடி நாம் ஒரு ஹீரோன்னு காட்டுறதுக்காக சாதாரண சைக்கிள் தான், அதுல ஹேண்ட்பர்ல 2 கையையும் விட்டுட்டு ஒரு சீனை போட்டா அது நேற்றைய தலைமுறை. பைக்கில் வீலிங் பண்ணி அதை ரீல்ஸா போடுறது இன்றைய தலைமுறை. வாழ்க்கைனா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், பீஸ் இருக்கான்னு பார்க்கறது நேற்றைய தலைமுறை. பிரியாணியில ஒரு லெக் பீஸாவது இருக்கா அப்படின்னு தேடுறது இன்றைய தலைமுறை. கேக்க அட்டக்கத்தியால வெட்டுனா அது நேற்றைய தலைமுறை. கேக்க கூட 2 அடி அருவாளோட வெட்டினா அதுதான் இன்றைய தலைமுறை. ஊருக்குள்ள போய் ஒருத்தர் அடையாளம் சொல்லணும்னா அவரு தலை வழுக்கையா இருக்கும், அவர் கண்ணாடி போட்டிருப்பாரு அப்படின்னு அடையாளம் சொன்னா அது நேற்றைய தலைமுறை. அவருக்கு தலை ஃபுல்லா முடி இருக்குங்க, அவர் கண்ணாடி போட்டிருக்க மாட்டாருங்க அப்படின்னு அடையாளம் சொன்னா அது இன்றைய தலைமுறை. அடுப்பூதும் பெண்கள் நேற்றைய தலைமுறை, கடுப்பேத்தக்கூடிய பெண்கள் இன்றைய தலைமுறை. ஆசிரியரை பார்த்து மாணவன் பயந்தான்னா அது நேற்றைய தலைமுறை. ஆசிரியரை பார்த்து மாணவர்கள் பயமுறுத்துனாங்கன்னா அது இன்றைய தலைமுறை இல்லையா? அதாவது முன்ன பின்ன தெரியாதவன் எவனும் நம்ம சைக்கிளை தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லாக்கு போட்டு வச்சது நேற்றைய தலைமுறை. நமக்கு நல்லா தெரிஞ்சவன் கூட நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாதுன்னு ஃபோனில் ஒரு லாக்கை போட்டு வச்சிருக்கிறது இன்றைய தலைமுறை இல்லையா? மொத்தத்தில் சொல்வது என்று சொன்னால் அந்நியர்களிடமிருந்து போராடியது நேற்றைய தலைமுறை, அந்நிய முதலீட்டுக்காக போராடுவது இன்றைய தலைமுறை இல்லையா? இப்ப 2 தலைமுறை இப்படி இருக்காங்க. இதுல சுதந்திரத்தை யாரு ரொம்ப மகிழ்ச்சியா அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதா கேள்வி இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஓட்டு போடுறதுக்கு வயசுக்கு வராதவர்கள் கூட தேர்தலிலே ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்க முடியும் என்பதற்கு இன்றைய தலைமுறை ஒரு மிகச்சிறந்த சான்று. ஓட்டு போடுவதற்கு ஒரு வயது இருப்பதை போல ஓட்டு போட சொல்வதற்கும் ஒரு வயது வேண்டும் என்று சிந்திக்கிற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலைன்னு வைங்களேன், அம்பாசிடர் கார் மாதிரி நீங்க காணாம போயிருவீங்க தெரியுங்களா? நீங்க ட்ரெண்டியா இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்டேட்டடா இருந்தாதான்
உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன்னா தான் நீங்கள் புல்லட் ட்ரெயின் மாதிரி புது வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்கிறதுக்காக இங்கே 3 பேர் வந்திருக்காங்க இல்லையா? ஒரு செய்தி சொல்கிறேன். நம்ம ஊர் கோயிலில் இந்த தூணில் திருநீரை தட்டாதீங்க அப்படின்னு போர்டு எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு தூணில் தான் தட்டணுங்கிற ஞாபகமே வரும் இல்லையா? தூணில் விபூதியை தட்டாதீங்கன்னு போர்டு எழுதி வைக்கிறது நேற்றைய தலைமுறை. அந்த விபூதியை கொண்டு போகிறதுக்கு பக்கத்தில் காகிதங்களை பேப்பரை வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த தூண் சுத்தமாகும் என்று மாற்றி யோசித்தது இன்றைய தலைமுறை. சுதந்திரம் 2 பேருக்குமே இருக்கு. இதில் யார் மகிழ்ச்சியை அனுபவிச்சாங்க? கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளியை திறந்து விடுறாங்க, அது சுதந்திரம் நினைக்கிறீங்களா? அது சீட்டு எடுக்கிறதுக்காக திறந்து விடுறாங்க. அதுக்கு சுதந்திரம் கொடுக்கல, சீட்டு எடுக்கிறதுக்காக திறந்து விடுறாங்க. இப்படித்தானே இருக்கு. ஒரு கருத்து சொன்னாலே இன்னைக்கு எல்லாரும் நம்மளை என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா? பூமர். இவர் ஒரு பூமர் அங்கிள் அப்படிங்க. பூமர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பூமர் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது 1945லேருந்து இந்த 65 வயசு வரைக்கும் பிறந்திருப்பாங்கல்ல, அவங்கள தான் பூமர் அப்படிம்பாங்க. ஏன் அவங்கள பூமர்னு சொல்றாங்க தெரியுமா? 2ஆம் உலகப் போர் நடந்த நேரம். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ நிறைய மக்கள் அடுத்து பிறந்தாங்க. அந்த மக்கள் தொகை ஈடு செய்யறதுக்கு அதிகப்படியான மக்கள் தொகை அப்போ வந்துச்சு. ஒரு பூம் ஆச்சு இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு பேர் பூமர். ஒரு பூம், ஒரு வளர்ச்சி, ஒரு வேகம் வந்தது இல்லையா? அதனால தான் அவங்க பூமரே தவிர அவங்க வயசானவங்களால கிடையாது. அதனால இங்கே இருக்கவங்களாம் பூமருங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, பூமர்னு சொன்னேன், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், சிசிடிவி பார்ப்பதே மெய் இல்லையா? இன்னைக்கு அவன் கடவுளுக்கு பயப்படுறானா இல்லையோ, கண்காணிப்பு கேமராவுக்கு பயப்படுறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிட்டு இருக்கா இல்லையா? எங்க தாத்தா தண்ணிய ஆத்துல பார்த்தாரு, எங்க அப்பா தண்ணிய கிணத்துல பார்த்தாங்க, நான் தண்ணிய குழாயில பார்க்குறேன். ஏன் பிள்ளைங்க இன்னைக்கு தண்ணியை வாட்டர் பாட்டிலில் பார்க்குறாங்க. தண்ணி பாட்டில் எப்படி தொங்க விட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கடையில் ஒரு நதியை தற்கொலை பண்ணி தொங்குற மாதிரி இருக்கும். நேசக்கரம் நீட்டி தேசங்களை இணைக்க வேண்டிய ஆறுகள் தேசப்படத்தில் வெறும் விரிசலாய் கிடக்கிறது இல்லையா? இதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க, அந்த சுதந்திரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காக இங்கே 3 பேர் வந்திருக்காங்க. ஒரு பெண் எப்போது ஒரு பெண்ணாகிறாள் தெரியுமா? ஒரு பெண் எப்போது முழுமையாக பெண்ணாகிறாள்? அவ போட்டோவை டிபியில் என்னைக்கு வைக்கிறாளோ, ஒரிஜினல் போட்டோவை அன்னைக்கு தான் பெண் முழுமையாகிறாள் இல்லையா? இன்னைக்கு அப்படி சுதந்திரமாக ஒரு பெண்ணுக்கு அவங்க போட்டோ வைக்கிற சுதந்திரம் இந்த சுதந்திர இந்தியாவில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. இன்னைக்கு என் பொண்ணு இருக்கா, குடிச்ச காப்பி டம்ளரை கழுவ மாட்டா, சாப்பிட்ட தட்டை எடுக்க மாட்டா, அவசரத்துக்கு அவங்க அம்மாவுக்கு கடைக்கு போயிட்டானா ஒரு நாள் போக மாட்டா. ஆனால் மதர்ஸ் டே அன்னைக்கு ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சிருவா இல்லையா? இன்னைக்கு இப்படித்தானே எல்லாரும் இருந்துக்கிட்டு இருக்கோம். சுதந்திரத்தை எந்த அளவுக்கு இன்னைக்கு சரியாக பயன்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்க. விளக்கு என்றால் அது வெளிச்சம் கொடுக்கும், வெளிச்சத்தை மட்டும்தான் அந்த விளக்கு கொடுக்கும். அந்த விளக்கை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேருமே இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. சுதந்திரத்தை யார் பயன்படுத்துகிறா? சார், நம்ம ஊரில் சுதந்திரத்தை நாம் இன்னைக்கு சுதந்திரமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்கல, சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நேற்றைய தலைமுறைக்கு இருக்கு இல்லையா? இப்போ பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி இந்த 2 டீமில் யாருடைய பேச்சுக்கு நீங்கள் அதிகமாக கைத்திட்டுறீங்க அப்படிங்கிறத வச்சு நான் தீர்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் சுதந்திரத்தை பெரிதும் மகிழ்ந்து அனுபவிப்பவர்கள் நேற்றைய தலைமுறையினரே என்று பேசுவதற்காக பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களை உங்களது கைத்தட்டல் கிடை அழைக்கிறேன். வாங்க. நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயங்காத நேற்றைய தலைமுறை பற்றி பேச வந்திருக்கும் எண்ணணி நண்பர்களே,
நாட்டிற்காக ஒரு செல்ஃபி எடுத்து சமூக வலைதளத்தில் பரவிட தயாராக இருக்கும் இந்த கால தலைமுறை பற்றி பேச வந்திருக்கும் எதிரணி அன்பர்களே, எது சரி என்பது அல்ல, எது நியாயம் என்பதை தீர்ப்பாக கொடுக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, மிகச் சிறப்பான இந்த கைத்தட்டல்களால் சுதந்திர தினத்தை மேலும் சிறப்பிக்க வந்திருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சுதந்திரம் என்பது நேற்றைய தலைமுறையினர் நமக்கு கொடுத்த பரிசு. அவர்கள் விதைத்ததை இன்று நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைய தலைப்பு சுதந்திர உணர்வில் பெரிதும் மகிழ்வது நேற்றைய தலைமுறையினரா இன்றைய தலைமுறையினரா? நாங்கள் நேற்றைய தலைமுறையினர் அப்படிங்கிற பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்களைய நேற்றைய தலைமுறையினர் என்றே நினைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, நாங்களும் இன்றைய தலைமுறையினர் தான். தொட்டிலில் தாலாட்டு கேட்டது நேற்றைய தலைமுறை, தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தது இன்றைய தலைமுறை. ஓஹோ, கம்ப்யூட்டர்லாம் நமக்கு கிடைக்குமா என்று கனவு காண்டது நேற்றைய தலைமுறை. கம்ப்யூட்டர்ல போய் கபடி ஆடிட்டு இருக்கு இன்றைய தலைமுறை. 35 வருஷமா முழுமையா உழைச்சது நேற்றைய தலைமுறை. 35 வருஷத்திலேயே ரிட்டையர்மெண்ட் கேட்குது இன்றைய தலைமுறை. 3 வேளையும் சமைச்சு சாப்பிட்டது நேற்றைய தலைமுறை. 3 வேளையும் சமைச்சு சாப்பிட்டது நேற்றைய தலைமுறை. 3 நாளைக்கு ஒரு முறை தான் சமைக்குது இன்றைய தலைமுறை. அறுசுவை உணவை அன்புடன் பரிமாறியது நேற்றைய தலைமுறை. ஆன்லைன் உணவுகளை அவசரமா விழுங்கிக்கிட்டு இருக்கு இன்றைய தலைமுறை. இயந்திரங்களுக்கு கூட ஆயுத பூஜை கொண்டாடியது நேற்றைய தலைமுறை. ஆனால் குழந்தைகளை கூட இயந்திரங்கள் போல இயக்கி கொண்டிருக்கின்றது இன்றைய தலைமுறை. அப்படிங்கிறத நீங்க யாராவது மறுக்க முடியுமா ஐயா? குழந்தைகள் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது குதூகலம். ஆனா இன்னைக்கு குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? அருமையா சொன்னாங்க. நேற்றைய தலைமுறை குழந்தைகள் ஆசிரியர் சொன்ன புத்தகங்களை ஒழுங்கா முழுமையா படிச்சாங்க. அதனால அவர்களுடைய சிந்தனை திறன் உயர்ந்தது, வளர்ந்தது. ஆனா இன்றைய தலைமுறை குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் வகுப்பறையில நடத்தின பாடம் சரிதானான்னு வீட்டுக்கு வந்த உடனே ChatGPTங்கிற பேராசிரியர் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு. இது வளர்க்கத்தக்கதா, இது போற்றத்தக்கதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். குழந்தைகளுக்கு அடுத்தது இளைஞர் பருவம். அந்த இளைஞர்களை பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் நேரத்துக்கு தூங்குறாங்க, நேரத்துக்கு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் MNC கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்படி MNC கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குடைய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளை விட. பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி நம்ம உடலில் பட்டால் நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவோம். சூரிய ஒளி மறைய மறைய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வேகம், சுறுசுறுப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூரிய ஒளியே இல்லாத நடு நிசியில் வேற நாட்டுக்காரர்களுக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பாருங்களேன். பொதுவாக 10லேருந்து 2 மணி வரைக்கும் நைட் அந்த 10 to 2ன்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னான நேரத்தில் தான் நம்மளுடைய உடலில் டொபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது நம்மளுடைய மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய அந்த நேரத்தில் தூங்கினா ரொம்ப நல்லது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் அந்த நேரத்தில் தூங்குறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதனால் அவர்களுடைய உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படுது. தூங்கிறது கூட சுதந்திரம் இல்லாத இன்றைய தலைமுறையினர் எப்படி சுதந்திர உணர்வில் மகிழ்கிறார்கள் பேச வராங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அருமையான ஒரு கருத்து சொன்னாங்க. மாணவர்களும் நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயம், மிட் நைட் கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறையில் பெருகிட்டு இருக்கு இல்லையா? கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு தூங்குறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நைட் இந்த மிட் நைட் கலாச்சாரம் அப்படிங்கிறது மூலமாக சாட்டர்டே நைட் பார்ட்டி அப்படின்னும் நியூ இயர் பார்ட்டி அப்படின்னும் தங்களுடைய உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள் இயந்திரங்களோடு பழகி பழகி தங்களுடைய இதயங்களை இழந்து விட்டு வருகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமாம்மா? இதயமும் இடைவிடாமல் இயந்திரம் மாதிரி இயங்கிக் கொண்டே இருப்பதனால தான் மனிதனும் இயந்திரம் ஆயிட்டானோ அப்படின்னு எனக்கு தோணுது.
தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். எல்லா விஷயத்துலையும் மற்றவங்களோட தூக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பைக்கோட பேக் சீட்டை மட்டும் தூக்கி வச்சுருக்காங்க. இதுதான் இவர்களுடைய வளர்ச்சியா, இதுதான் சுதந்திரமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பெண்களை வர்ணிக்க கூட இவர்களிடம் முடியவில்லை. அவங்களுடைய வறட்சி இந்த நிலையிலும் காணப்படுகிறது. அந்த காலத்தில் பெண்களை முழு நிலவுன்னு வர்ணிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, முட்டை கலக்கீர் உட்காந்து வர்ணிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இவர்களுடைய சாதனையா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணுமா? பேக் சீட்டை மட்டும் உயர்வா வைக்கிறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அதாவது பரவாயில்லம்மா, அந்த சீட்டு சூடானா அதை உடனே கூல் பண்ணுறதுக்கு ஒன்று யாராவது ஒருத்தன் கண்டுபிடிக்க கூடாதா சார்? எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா வண்டி ஓட்டுறோம் எங்களுக்கு. இந்த கால தலைமுறையினருடைய திருமணங்கள் பற்றி யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கெல்லாம் நடந்த திருமணங்கள் எப்படி இருந்துச்சு? பல்லு போனதுக்கு அப்புறமும் சும்மா தில்லா நிற்குது அந்த கால தலைமுறையினர் நடத்திய திருமணங்கள். ஆனால் இன்னைக்கு ஈவெண்ட் மேனேஜர்ஸ் நடத்துகிற திருமணங்களை யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே எண்டு கார்டு போட்டுருது. இன்னைக்கு திருமணங்களில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் விருந்தோம்பல். இன்னைக்கு ஒரு திருமண வீட்டில் போனால் நிம்மதியாக உட்காந்து நம்ம சாப்பிட முடியுதா? திருமணத்துக்கு பாதி பேர் போகிறதே சாப்பிட்றதுக்காகத்தான். ஆனால் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சீட்டுக்கு பின்னாடியே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, 4 பேர் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம எப்போ எழும்புவோங்கிறது தான் அவங்களோட முதல் டார்கெட்டு. பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளைக்கும் போய் gift கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வருகிறாங்க இன்றைய தலைமுறை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிடும்போது நம்ம பின்னாடி இருந்து எடுத்து சாப்பிட்டா கூட சாப்பிட்ருவாங்க போல. அப்படி அவசர கதியில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறுக்க முடியுமா? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குமா. கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஒழித்தவர்கள் இவர்கள். ஏன் பார்த்தீங்கன்னா, பெரிய பையன் மேலே தெரு, சின்ன பையன் கீழத்தெரு, பெத்தவங்க நடுத்தெருன்னு இந்த கலாச்சாரத்தை, கூட்டு குடும்ப கலாச்சாரத்தை ஒழித்து கொண்டு இவர்கள் மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம்னா என்னன்னே தெரியாமல் இவங்க சுதந்திரம் பற்றி பேச வந்திருக்காங்க. இவங்க எத்தனை மெடிடேஷன் கிளாஸ்க்கு போனாலும் மென்டலாக தான் சுற்றுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நடுவர் அவர்களே. சுதந்திர உணர்வில் பெரிதும் மகிழ்வது நேற்றைய தலைமுறையினரே என்ற சிறந்த தலைப்பிற்கு சிறந்த தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. மிகச்சிறப்பாக பேசிய பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களை இந்த சபை மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நேற்றைய தலைமுறையில் எவ்வளவு தூரம் சுதந்திரத்துக்கு பாடுபட்டு வாங்கி கொடுத்தோம், ஆனால் அதை இன்றைக்கி நீங்கள் சரியாக பயன்படுத்தலையே அப்படின்னு அவங்க ஆதங்கப்பட்டிருக்காங்க இல்லையா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னர். அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் உணவு சாப்பிட்றது எதுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் மாத்திரை போடணுங்கிற கண்டிஷனில் இருக்கிறதுனால தான். உண்டா இல்லையம்மா? அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம போயிட்டோமேன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு பொறியியல் கல்லூரியினுடைய இணை பேராசிரியர் பெரு மதிப்பிற்குரிய பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் பாக்கியலட்சுமி அவர்களை உங்களது கைத்தடல் கிடையே அழைக்கிறேன். வாங்க. அவள் கதிரின் கனலாய், முழுமதியின் ஒளியாய், அலைகடலின் ஓசையாய், வானவில்லினுடைய வண்ணங்களை கொண்டு பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இந்திய தேசிய கொடி, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திரம் எனும் வான வேடிக்கையை உணர்ந்து பெரிதும் மகிழ்பவர்கள் இன்றைய தலைமுறையினரே என்று பேச வந்திருக்கின்றேன் நடுவர் அவர்களே. நேற்றைய தலைமுறைக்கு சுதந்திரம் என்பது சுகர் பேஷண்ட் கையில் ஸ்வீட் கொடுத்த மாதிரி தான். அளந்து தான் சாப்பிட முடியும். அதிகமாக சாப்பிட முடியுமா? பெருமகிழ்ச்சியை கொள்ள முடியுமா? 1893 நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் முதல் வகுப்பு தொடர்வண்டி பட்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். இன பாகுபாடு காட்டி அவரை அந்த தொடர்வண்டியிலிருந்து தள்ளிவிட்டார்கள். அன்று தொடங்கிய அவருடைய சுதந்திர போராட்டம் இனவெறிக்கானது இந்தியாவிலேயுமே ஆங்கிலருக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார். அதுவும் எப்படி?
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்கிறது என்று இந்த உலகமே அந்த அறப்போரை பார்த்து வியந்து பார்த்தது. நடுவர் அவர்களே, இன்றைக்குமே 2026 வினாத்தாள் கசிவிற்காக ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்றைய மாணவர்கள்லாம் நடத்தி அந்த போராட்டத்தில் வெற்றியும் கண்டார்கள். ஆமாவா இல்லையா? ஆமா. இது அறப்போராட்டம் என்கின்ற அந்த சுதந்திர உணர்வுக்கு கிடைத்த பெருமகிழ்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? வேற்றுமையில் ஒற்றுமையே என் நாட்டினுடைய பெருமை. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற சுதந்திரத்தை இன்றைய மாணவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமகிழ்ச்சியோடு நடுவர் அவர்களே. அன்று நம்முடைய பாரத தாய் 30 கோடி முகமுடையாள், இன்று 148 கோடி முகமுடையாள். ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனித வளம் என்பது மிகப்பெரியதொரு மூலதனம். இன்று 50% இந்திய மக்கள் தொகையில் இளைஞர்களே இடம்பெற்றிருக்கின்றார்கள். என் நாடு எதிர்காலத்தில் வல்லரசு நாடாகும் என்ற ஒரு சுதந்திர தாகத்தோடு இன்று நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்னைக்குமே பாருங்க, தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி சுதந்திரமாக ஜனநாயக தேர்தலில் ஜனநாயக நாயகனை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைத்திருக்கின்றார்கள். இது ஒன்று போதாதா அவர்களுடைய ஜனநாயக சுதந்திரத்திற்கு மிகப்பெரியதொரு எடுத்துக்காட்டு அப்படின்னு. இன்னைக்கு பெண் அடிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தகர்த்தெறிந்திருக்கின்றார்கள். ஆணுக்கு பெண் சமம் என்று இன்று பெண்கள் எல்லாம் எல்லா துறைகளிலும் வீரநடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கெல்லாம் பெண் என்பவள் மன வலிமை உடையவள் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் மன வலிமை மட்டுமல்ல உடல் வலிமை கொண்ட பெண்களாகவும் இருக்கின்றார்கள். மணிப்பூரை சேர்ந்த மேரி கோமின் அப்படிங்கிற ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை 7 முறை சாதனை பட்டத்தை வென்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமாம், அதே எங்கள் உண்மையிலே ஒலிம்பிக்கில் இந்த தட்டு எரியும் போட்டி இருக்குல்ல, டிஸ்கஸ் த்ரோ, அதில் மட்டும் என் ஒய்ஃபை சேர்த்திங்கன்னு வைங்களேன், உலகத்திலே அவள் தான் தங்கப்பதக்கம் வாங்குவா. அவங்களுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ரபுள் உண்டு எப்போதுமே. அவ்வளோ அற்புதமாக தட்டை வீசுவாங்க தெரியுங்களா? சாக்ஷி மாலிக் என்கின்ற பெண்மணி, அவர்கள் பளு தூக்கும் போட்டியில் அவர்கள் ஒலிம்பிக்கில் முதல் பதக்கம் வென்ற பெண்மணியாக இன்று இந்தியாவில் அமர்ந்திருக்கின்றார். அன்னைக்கெல்லாம் உடல் சார்ந்த வலிமையை நிரூபிப்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி குத்துச்சண்டை இந்த மாதிரியான போட்டிகளில் எல்லாம் கூட இன்று பெண்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். எதிர்நீச்சல் போடாமல் மீனுக்கு வாழ்க்கை இல்லை. எதிர்த்து நில்லாமல், துணிச்சலோடு எதிர்த்து நில்லாமல் பெண்ணுக்கு வளர்ச்சி இல்லை. நடுவர் அவர்களே, அம்மா, எதிர்நீச்சல்ங்கிற வார்த்தையை இன்னைக்கு பசங்கிட்ட பாடமே நடத்த முடியாது தெரியுமா? ஏன்னா நீச்சலே தெரியல அவனுக்கு இல்லையா? எதிர்நீச்சல் எப்படி தெரியும்? ஆற்றுல தான் எதிர்நீச்சல் அடிக்க முடியும். நீச்சல் வேணால் குளத்தில் அடிக்கலாம், ஸ்விம்மிங் பூலில் அடிக்கலாம். எதிர்நீச்சல் பாய்ந்து வரக்கூடிய ஆற்றுல தான் அடிக்க முடியும். இன்றைக்கி எந்த ஆற்றுல தண்ணி ஓடுது இல்லையா? அப்போ எப்படி எதிர்நீச்சல்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு சிங்கப்படை, அதிரடி படை, காவல் படை இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை களைவதற்காக சிங்கப்பெண் அதிரடி படை என்பதை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று மகாகவி பாடியது நேற்றைய தலைமுறையை பார்த்தா இல்லை, இன்றைய தலைமுறை தான் ஆடுவோமே படு பாடுவோமே என்று ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு சீட்டெடு கொண்டாடு என்று பெருமகிழ்ச்சியோடு சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தலைமுறை பற்றி பேசும்போது சொன்னார்கள், நாங்கள்லாம் பந்தியில் உட்காந்துட்டு நிம்மதியாக சாப்பிட முடியுதா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கடைசி பந்தி வரைக்கும் உட்காந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை இல்லையா? இன்றைய தலைமுறை சட்டுன்னு சாப்பிடுவோம், சட்டுன்னு வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய பிச்சைக்காரர்களாக இருக்காங்களா அப்படின்னா இன்றைய பொது நிகழ்ச்சிகளிலும் திருமணம் இன்ன பிற நிகழ்ச்சிகளிலும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் மீந்து போகக்கூடிய அந்த உணவுகளை எல்லாம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக பல ஆப் செயலிகளை எல்லாம் இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்காங்க. நிறைய பேர் அதற்கான இன்றைக்கி பிச்சைக்காரங்களை பார்க்க முடியலை என்பதே பொருளாதாரத்தில் இந்தியா வெற்றி அடைந்திருக்கிறது என்பதே உண்மை இல்லையா? ஏம்மா, பிச்சைக்காரங்களே இப்போ ஆப் வச்சுருக்காங்கம்மா தெரியுமா? அவனே QR கோடு வச்சுருக்கான் சரிங்களா? அதுலேயும் பக்கத்தில் ஒரு போர்டு எழுதி வச்சுருக்கான். சென்னையில் ஒரு பிச்சைக்காரன் 50 ரூபாய்க்கு மேலே பிச்சை போட்டால் ஒரு கிஃப்ட்டு வச்சுரு ஃப்ரீ சரிங்களா? அந்த ஆஃபரில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க.
இன்றைய தலைமுறையினருக்கு கல்வியில் சுதந்திரம், பொருளாதாரத்தில் சுதந்திரம், டிஜிட்டல் என பல துறைகளிலும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்குது. நாங்கள்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டோம், குடும்பமாக உட்காந்து என்ன செய்ய முடியல, எங்களால் குடும்பமாக ஒரு சாப்பிட முடியுதா, இல்லை குடும்பமாக இருக்க முடியுதா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பிள்ளைகள்லாம் கல்வி அறிவு பெற்று இன்றைக்கி இந்தியாவில் 81% மாணவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள். எங்கெங்கேயோ பல நாடுகளிலும் பல மாநிலங்களிலும் பிரிந்து இருக்கின்றார்கள் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்வதற்காக என்ன செய்கிறாங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, கூகுள் மீட்டில் பேசுகிறாங்க, இல்லை மற்ற இன்ன பிற டிஜிட்டலில் நிறைய அவர்கள் பேசி மகிழ்கின்றார்கள். இப்படி பிரிந்திருக்க குடும்பத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக இன்றைய டெக்னாலஜி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்கின்றேன். மரத்தினுடைய வேராகவும் விழுதாகவும் நேற்றைய தலைமுறையினர் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். மரத்தினுடைய பூ கனி காயாக சுதந்திரத்தை உணர்ந்து அனுபவிப்பவர்கள் இன்றைய தலைமுறையினரே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்குரிய டாக்டர் பாக்கியலட்சுமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த சபை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. அருமையாக சொன்னாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் மிக அற்புதமான கவிஞர், நல்ல பேச்சாளர், ஆசிரியர் திரு கார்த்திக் அவர்களை உங்களது கைத்தட்டுக்கடை அழைக்கிறேன். வாங்க. வீரம் விதைந்த மண் இது, விடுதலை மலர்ந்த நாள் இது. தாய்நாட்டை உயர்வாய் நேசிப்போம், ஒற்றுமையுடன் நாட்டை உயர்த்துவோம். வாழ்க சுதந்திரம், வளர்க இந்திய நாடு. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியினை அடைகிறேன். நடுவர் அவர்களே, சுதந்திர உணர்வில் பெரிதும் மகிழ்ந்தது நேற்றைய தலைமுறைதான் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் நேற்றைய தலைமுறை மண்ணில் விளையாடி மகிழ்ந்தது, மரநிழலில் அமர்ந்து மகிழ்ந்தது, மனிதர்களோடு மனம் திறந்து பேசி மகிழ்ந்தது, கூட்டு குடும்பத்தின் அரவணைப்பில் வாழ்ந்து மகிழ்ந்தது, சுதந்திர விடியலை கண்டு கண்ணீரோடு சிரித்து மகிழ்ந்தது, பணம் இல்லாவிட்டாலும் மனம் நிறைவோடு வாழ்ந்தது. அதனால்தான் நேற்றைய தலைமுறையின் சுதந்திர உணவிற்கு மகிழ்ச்சிக்கும் ஈடும் இல்லை, இணையும் இல்லை. நடுவர் அவர்களே, நேற்றைய தலைமுறைக்கு பள்ளி என்றாலே மகிழ்ச்சியும் சுதந்திர உணர்வும் தானாகவே வரும். ஆனால் இன்று பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியருக்கே சுதந்திரம் இல்லை என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்களே, வடிவேல் அவர்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் எதையும் பிளான் பண்ணவே முடியாது. காலையில் பள்ளிக்கு போகணுன்னா உணவு என்னன்னு பிளான் பண்ணணும், பாடம் நடத்தணும்னா லெசன் பிளான் பண்ணணும். அதுவும் டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பாடம் நடத்துகிற மாதிரி ஒரு கொடுமை உலகத்திலே கிடையாது. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாடத்தை உட்கார்ந்து கேட்கறது பசங்களுக்கு எவ்வளவு கொடுமை தெரியுமா? அப்பந்தான் ஒரு முரட்டு தூக்கம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? அதை சமாளித்து அந்த நேரத்தில் பாடம் நடத்துகிற ஆசிரியர்களை உண்மையிலேயே நான் கையெடுத்து கும்பிட்றேன் சார். நல்லா கவனிச்சிங்க. கற்றுக்கொள்பவர் மாணவர், கற்றுக்கொள்பவர் மாணவர், கற்றுக்கொண்டே இருப்பவர் தான் ஆசிரியர் என்பதை இந்த சமூகம் நினைத்து பார்க்க வேண்டும். காலையில் பள்ளிக்கு போக வேண்டும் என்றால் லஞ்ச் பிளான் செய்ய வேண்டும், பாடம் நடத்த வேண்டும் என்றால் லெசன் பிளான் செய்ய வேண்டும், மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றால் அசஸ்மெண்ட் பிளான் போட வேண்டும், குழு செயல்பாடு நடத்தலாம் என்றால் ஆக்டிவிட்டி பிளான் போட வேண்டும். இதற்கு மத்தியில் ஏதேனும் ஒரு மாணவர் சேட்டை செய்துவிட்டால் அவரை கண்டிக்கலாம் என்றால் அதற்கும் ஏதேனும் பிளான் இருக்கான்னு போய் பார்த்துட்டு தான் வரணும். நடுவர் அவர்களே, நீங்களே ஒரு சிலபஸை சொல்லி கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு. நடுவர் அவர்களே, இதற்கு மத்தியில் ஏதேனும் மாணவர் சேட்டை செய்துவிட்டால் அதற்கும் ஏதேனும் பிளான் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரணும். நடுவர் அவர்களே, அப்படி பிளான் இல்லாமல் ஒரு மாணவனை கண்டித்து விட்டால் அந்த ஆசிரியரையே பிளான் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அன்றைக்கு இருந்த கற்றல் சுதந்திரம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு சுதந்திரம் என்றால் லீவு, அன்றைக்கு சுதந்திரம் என்றால் உணர்வு. நேற்று வீட்டு வாசலில் 10 பேர் அமர்ந்து பேசி மகிழ்ந்து சிரித்தார்கள்.
இன்று வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு வாட்ஸ்அப்பில் சாப்பிட்டீர்களா என்று மெசேஜ் போடுகிறார்கள். நேற்று முகத்துக்கு முகம் பார்த்து சிரித்தார்கள், இன்று இமோஜியை பார்த்து சிரிக்கிறார்கள். நேற்று வீட்டு வாசலில் அமர்ந்து பேசி மகிழ்ந்தார்கள், இன்று வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு வாட்ஸ்அப்பில் சாப்பிட்டீர்களா என்று மெசேஜ் போடுகிறார்கள். நேற்று முகத்திற்கு முகம் பார்த்து சிரித்தார்கள், இன்று இமோஜியை பார்த்து சிரிக்கிறார்கள். நேற்றைய தலைமுறையிடம் செல்போன் இல்லை, செலவில்லாத சிரிப்பு இருந்தது. இன்றைய தலைமுறையிடம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, ஸ்மார்ட் டிவி இருக்குது. ஆனால் ஸ்மார்ட்டாக மகிழ்வாக வாழ்கிறதுக்கு நேரம் தான் இல்லை நடுவர் அவர்களே. ஏன்னா அவர்கிட்ட ஸ்மார்ட்டான இஎம்ஐ பிளானும் இருக்குது. முதல் தேதி வந்தாலே சிரிப்புக்கு ஆஃப், மெசேஜ் ஆன், யுவர் டெபிட்டர், அதுக்கப்புறம் சிரிப்புக்கே டியூ டேட் வந்துடுது. அன்றைக்கு கடிகாரம் மட்டும்தான் ஓடிக்கொண்டே இருந்தது. இன்று மனிதர்கள் அனைவரும் மனதிற்குள் இஎம்ஐ 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 என்றளவா ஓடுகிறார்கள். அன்று கபடி விளையாடினோம், கண்ணாம்பூச்சி விளையாடினோம், கோழிக்குண்டு விளையாடினோம், மட்டை பந்து விளையாடினோம். இவற்றையெல்லாம் மைதானத்தை தேடி ஆடி பாடி விளையாடினோம். ஆனால் இன்றைய தலைமுறை அவர்களுக்கு ஒரு மூளை போதும், கையில் ஒரு செல்போன், காதில் ஒரு இயர்ஃபோன். அவர்கள் நண்பர்களை தேடி போவதே கிடையாது, சார்ஜர்களை தேடிதான் ஓடுகிறார்கள். அவர்களுக்கு தேவை மைதானங்கள் கிடையாது, அவர்களுக்கு தேவை ஒய்ஃபை தான். நேற்றைய குழந்தைகள் மண்ணில் விழுந்தார்கள், வாழ்க்கையில் விழுந்ததே கிடையாது. இன்றைய குழந்தைகள் செல்போனில் மூழ்கிவிட்டார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆளே கிடையாது. நேற்றைய சுதந்திரத்தின் உணர்வையும் விளையாட்டின் அருமையும் முழுமையாக அறிந்திருந்தது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேற்று வீட்டுக்கு 10 பேர் வந்தால் சந்தோஷம், அதே இன்று 10 மிஸ்கால் வந்தால் பிபி. பணம் பெருகினால் வாழ்க்கை பெருகாது, மனம் பெருகினால்தான் வாழ்க்கை பெருகும். நேற்று பணம் குறைவு, பாசம் நிறைவு, இன்று பாசம் நிறைவு, நிம்மதி குறைவு. இன்றைய தலைமுறை சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள், நேற்றைய தலைமுறை சுதந்திரத்தை உணர்ந்தார்கள். சுதந்திரம் என்பது கையில் கொடுக்கும் உரிமை கிடையாது, இதயத்தில் பகிரும் உணர்வு. அந்த உணர்வோடு, அந்த மன நிறைவோடு, அந்த சிரிப்போடு, அந்த இயற்கையோடு, அந்த உறவுகளோடு மகிழ்ந்து சுதந்திர உணர்வை கொண்டாடியது நேற்றைய தலைமுறைதான் என்று மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிகச்சிறப்பாக பேசிய திரு கார்த்திக் அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த சபை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. இஎம்ஐ பற்றிலாம் சொன்னார். மண்டே கட்ட வேண்டிய அந்த இஎம்ஐ சண்டேயினுடைய நிம்மதியை கெடுத்து விடுகிறது இல்லையா? இன்றைக்கி இப்படி சுதந்திரத்தை தப்பாக பயன்படுத்தி பொருளாதார சுதந்திரத்துக்காக கடன் அட்டையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக மிகச்சிறந்த ஒரு மனிதர், நல்ல பேச்சாளர், பெரும் மதிப்பிற்குரிய நெல்சன் அவர்களை உங்களது கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க. தனக்காக இல்லாமல் நாட்டுக்காக உயிரையும் கொடுத்து போராடி பெற்ற சுதந்திர தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த சுதந்திர உணர்வில் பெரிதும் மகிழ்வது இன்றைய தலைமுறையா நேற்றைய தலைமுறையா என்ற தலைப்பில் இன்றைய தலைமுறைதான் என்று பேச நான் வந்துள்ளேன். சுதந்திரம் என்பது நமக்கான பாதுகாப்பு, நமக்கான உரிமைகள், நமக்கு மறுக்கப்பட்ட விஷயங்களை நாம் அடைவதுதான் இந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நாம் இன்று மகிழ்வாக கொண்டாடி கொண்டுள்ளோம். இந்த சுதந்திரத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இன்று நம் பள்ளியில் படிக்கிற படிப்பாகட்டும். இந்த காலகட்டங்களில் பள்ளிக்கு செல்வது என்பது, படிக்க செல்வது என்பது கடினமாக இருந்த காலகட்டத்தில் சுதந்திரத்திற்கு அப்புறம் நாம் ஆசைப்படுகிற படிப்பை, நம் வேணுங்கிற படிப்பை அனைவரும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உருவாகியுள்ளது. அதுவே ஒரு சுதந்திரம். அது மட்டும் இல்லாமல் எதிரணியில் பேசியது போல
இன்றைய முறையினர் பைக்கில் செல்லும்போது பின்னாடி சீட்டு மட்டும்தான் பெருசாக இருக்குன்னாங்க. ஆனால் இன்றைய முறையினர் நம்மளை நம்பி வந்தவங்களை ஒசரத்தில் வச்சு பார்க்குறதா நம்மளோட பண்பு. அதனால தான் எங்கள் பைக்கில் சீட்டும் எங்களோட எங்களுக்கு பின்னாடி இருக்கிற எங்களை நம்பி வந்தவங்களோட சீட்டும் உயரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பந்தியில் அமர்ந்து சாப்பிடுவது ரொம்ப சிரமமாக இருக்குன்னாங்க. அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் பஃபே சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு இன்றைய தலைமுறைக்காக. ஏன்னா இன்னைக்கு உள்ள பொருளாதாரமாகட்டும் மக்கள் தொகை நிறையா இருக்கனால ஒரு நிகழ்வுகளுக்கு நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துல நம்ம ஒரே ஆளாக இருந்து அவங்கள சர்வ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் வரவேற்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஆல்ஸ் கேட்ரிங் சர்வீஸை நம்ம அலோவ் பண்ணுறோம். அது மேலே பஃபே சிஸ்டம்ஸ் வைக்கும்போது அந்த சுதந்திரமாக அவங்க உட்காந்து வேணுங்கிற ஃபுட்டை அவங்க வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகலாம். அதுக்காக தான் அதுலேயும் ஒரு நுட்பம் என்ன தெரியுமா, பிடிச்ச உணவை அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பஃபேல வைக்கிற தட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த வெயிட்டுக்கு மேலே இன்னும் சோறை வச்சா இன்னும் வெயிட் ஆயிருமேன்னு கொஞ்சமாக போட்டு சாப்பிடுன்னு கேட்காத வெயிட்டான தட்டே வைக்கிறான் நிறைய பேர். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைங்கிறது அந்த காலத்தில் இவங்க தான் இந்த வேலை செய்யணும், இவங்களுக்கு இந்த வேலை கிடையாது அப்படின்னு நம்மளோட சுதந்திரத்தை பறிச்சாங்க. இன்கேஸ் இந்த சுதந்திர நாட்டில் இன்னைக்கு நம்ம யார் வேணாலும் என்ன வேலை வேணாலும் செய்யலாம், அந்த அளவுக்கான சுதந்திரம் நமக்கு இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆப்ஷன்கிறது நமக்கு கம்மியாக தான் இருக்கும். உணவுங்கிறது காலையில் இந்த உணவு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நமக்கு வேணுங்கிற உணவை செஞ்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஸ்மோட்டோவில் ஆர்டர் பண்ணால் நமக்கு வீட்டுக்கே வரப்போகுது. இன்னைக்கு உள்ள சுதந்திரம் நமக்கு அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு போராட்டத்தில் அன்றைய காலகட்டங்களில் உள்ள மக்கள் தொகை கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு கூடி போராடினாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் பல போராட்டங்களில் இந்த மொபைல் ஃபோன் மூலியமாக தான், இந்த சோசியல் மீடியா மூலியமாக தான் ஒரு பெரும் திரளாய் திரண்டு அவங்களுக்கு வேணுங்கிற உரிமையை பெற்று கொள்கிறாங்க. அந்த பெறக்கான உரிமை இன்னைக்கு சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த முறையிலையும் நம்ம சுதந்திரமாக இன்றைய தலைமுறையினர் தான் இருக்கிறாங்க. முந்தைய தலைமுறையில் நிறைய வகையில் பார்த்தோன்னா அவங்களுக்கான இடர்பாடுகள் நிறைய இருந்தது. ஒரு கட்டத்துக்குள்ளே வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்து எல்லாரும் அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் வளர்ச்சிங்கிற பாதையை நோக்கி போகும்போது அயல் நாட்டிலையும் வேறு வேறு மாநிலங்களிலும் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அவ்வளோ தூரம் போய் அவங்க வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால அவங்க அந்த இடத்துல சுதந்திரமாக வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று. இரண்டாவது, இப்போ நம்ம பைபாஸ் ரோடு இருக்குங்கயா, அதில் நமக்கு வேகமாக போடுறக்காக அதில் போட்டிருக்காங்க. அந்த பைபாஸ் ரோட்டில் நம்ம மெதுவாக சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தா நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி வர எல்லாருக்கும் அது ப்ராப்ளமாக இருக்கும். அது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் உள்ள சுதந்திரங்கிறது நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்படி வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம பழைய காலத்துப்படி நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருந்தோன்னா வேகமாக அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியாது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் வேகமாகவும் வளர்ச்சியாக சென்று கொண்டிட்டு இருக்கிறோம். அதான் இன்றைய தலைமுறையினர் சுதந்திரத்தை மகிழ்வாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மிகச்சிறப்பாக பேசிய நம்முடைய நெல்சன் அவர்களை இந்த சபை மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நீங்கள் பைபாஸ் ரோடு போட்டிருக்கோம், நீங்கள் சைக்கிள் எழுத்துற மாதிரி பெடலை போட்டு குரங்கு பெடலை போட்டு சக்கடின்னு வண்டியை ஓட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? ஹைவேக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடில் நீங்கள் போக வேண்டாமா? இன்னும் ஒத்தடி பாதையில் வண்டி ஓட்டுற மாதிரியே ஓட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக மிகச்சிறந்த பேச்சாளர் என்னுடைய அருமை சகோதரி திருமதி ரேணுகா அவர்களை உங்களது கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க. அவையோரை வணங்கி அனைவருக்கும் என் இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சுதந்திர உணர்வில் பெரிதும் மகிழ்வது இன்றைய தலைமுறையினர் என்ற பொய்யான விவாதத்தை விடுத்து நேற்றைய தலைமுறையினர் என்ற உண்மையான விவாதத்தை உங்கள் முன் விவாதிக்க நான் இங்கு வந்திருக்கிறேன். 1498 ஆண்டு காலம் தொடங்கி 1947 கிட்டத்தட்ட 450 வருடங்கள் சுதந்திரத்தின் தாகத்தை அனுபவித்தவர்கள் நாங்கள். இந்த எதிர்கட்சியில் சொன்னாங்க, இளைஞர்கள் இன்னைக்கு சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஒரு நாள் என்னுடைய வகுப்பில் நான் கேட்டுட்ருக்கேன், வாழ்க்கை எப்படிரா போகுது அப்படின்னா, ஒருத்தன் எழுந்து சொல்கிறான், நடுவர் அவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அது பாட்டு போயிட்டுருக்கு, நானும் கண்டுக்கிறது இல்லை பெருசா அப்படின்னு சொல்கிறான். இப்படி இலக்கையே என்னன்னு தெரியாமல் வாழ்பவர்கள் இன்றைய இளைஞர்களாக இருக்கிற பொழுது எதை வைத்து நீங்கள் பெரிதும் மகிழ்வது இன்றைய தலைமுறையினர் என்ற தலைப்பில் விவாதிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அன்றைய காலகட்டத்தில்
பொழுதுபோக்கிற்காக நாங்கள் பார்ட்டிகளுக்கு செல்லவில்லை. பொழுதுபோக்கை போக்குவதற்காக குடும்பத்தினருடனும் உறவினர்களுடனும் தாய் தந்தையாரோடும் எங்களுடைய நேரத்தை செலவிட்டோம். அந்த பாசத்தில், அந்த பந்தத்தில் இருந்தது சுதந்திரம். பசித்த பொழுது உணவை நாங்கள் ஆர்டர் செய்து சாப்பிடவில்லை, அம்மாவின் அரவணைப்பில் சாப்பிட்டோமே, அதில் இருந்தது உண்மையான மகிழ்வான சுதந்திரம். நம்ப முடியல நடுவர் அவர்களே, நம்ப முடியல. எவன் நண்பனோ நம்ப முடியல, இவன் நண்பன் தானானோ நம்ப முடியல, சொந்தக்காரன் எவன் சூனியக்காரன் எவன் தெரியல, எவன் எப்ப முதுகுல குத்துவான்னு தெரியல. யாரையுமே நம்ப முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு சுதந்திரத்தை மகிழ்ந்து அனுபவிப்பது இன்றைய தலைமுறையினர் அப்படின்னு இந்த கட்சியினர் சொல்றாங்க. நடுவர் அவர்களே, ஒரு நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதனால் என்ன பண்ண, என்னுடைய சந்தோஷத்தை பிறருக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டேன். நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், கடவுள் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். போட்ட அடுத்த நொடியில் அதை பார்க்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, அந்த 4 பேருக்கு வேலை இருக்குமா இருக்காதா, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம், அதாவது ஸ்டேட்டஸ் போட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் நடுவர் அவர்களே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. தலைவலிச்சு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு, வாந்தி வந்துருச்சு. ஒரு 1 மணி நேரத்தில் கடுமையான காய்ச்சல் வந்துருச்சு நடுவர் அவர்களே. நானும் மருத்துவர்கிட்ட போகிறேன், அப்போ கூட அந்த காய்ச்சல் தீரவே இல்லை. 2 நாள் ஆகியும் அந்த காய்ச்சல் தீரவே இல்லை. 2 நாள் கழித்து நான் மறுபடியும் சரி நம்ம பிள்ளைங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். அங்கே ஒரு ஆசிரியர், சக ஆசிரியர்கிட்ட நான் கேட்குறேன், ஆசிரியரே நான் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு எப்படி எனக்கு இந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, 2 நாள் முன்னாடி உங்கள் ஸ்டேட்டஸை நானும் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிங்கல்ல, இன்னைக்கு போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, நான் ரொம்ப சோகமான நிலைமையில் இருக்கேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாங்க. சரி, எனக்கு அது அப்போ புரியல. சரி, ஏதோ நம்மளை விட பெரியவங்க சொல்கிறாங்களே செஞ்சு பார்ப்போமேன்னு வீட்டுக்கு போன அடுத்த நொடி ஃபோனை எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் செல்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இன்பமே இல்லை, கடவுள் வழங்கிய இந்த வாழ்க்கை ஏன் இப்படி செல்கிறதுன்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளையே என்னுடைய வாழ்க்கையின் வசனங்களாக மாற்றி நான் ஸ்டேட்டஸ் போடுறேன். நம்ப மாட்டீங்க நடுவர் அவர்களே, போட்ட 10 நிமிஷம், போட்ட 10 நிமிஷத்தில் வந்த காய்ச்சல் எங்கே போச்சுன்னே தெரியல. இப்படி பிறரினுடைய சந்தோஷத்தை கூட பொறாமைப்பட்டு பார்க்கிற இந்த காலகட்டத்தில் தான் மகிழ்வான சுதந்திரம் இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு சொன்னீங்களே, அந்த தலைமுறையினருக்கு சொன்னேன்னு சொன்னீங்களே, இதே பாடலை என்னுடைய மாணவர்களுக்கு நான் வகுப்பில் நடத்திட்டு இருக்கேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று அப்படின்னு பாடிட்டு இருக்கேன். ஒருத்தர் எழுந்து கேட்குறான், அட போங்க ஆசிரியரே, சுதந்திர நாள் கூட எங்களை சுதந்திரமாக இருக்க விட மாட்டேங்குது அப்படின்னா. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாம் பாருங்களேன், திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் இருக்குது, அன்னைக்கெல்லாம் வராத அந்த சுதந்திர நாள் சனிக்கிழமை லீவில் தான் வரணுமா, அந்த சுதந்திர நாள் வந்தா என்ன வரலனா என்ன அப்படிங்கிறான். இப்படி சுதந்திர நாளை கூட எதற்கு நாம் செலவு செய்கிறோம், எதற்கு நாம் கொண்டாடுகிறோம் என்று தெரியாமல் வாழ்கிறார்களே, இந்த காலகட்டத்தில் என்ன மகிழ்வை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இறுதியாக ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை உங்கள் முன் நான் பதிவிட விரும்புகிறேன். தென்னிந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர், உனக்கு எதற்கு வரி செலுத்த வேண்டும், என் நிலத்தை ஆட்சி செய்ய நீ யார் என்று கான்சாகிப்பை எதிர்த்து முதலில் கேள்வி கேட்ட ஒரு மாபெரும் வீரன் அழகு முத்துக்கோன். அந்த வீரன் அழகு முத்துக்கோனிடம் கான்சாகிப் சென்று சொல்றாரு, நீ என்னை எதிர்த்து எப்படி போராடுவ, நீ என்னை எதிர்த்து எப்படி போராட்டம் நடத்துவ, நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னுடைய உயிரை நான் பிச்சையா போடுறேன் அப்படிங்கிறார்.
அதற்கு அழகு முத்துக்கோன் சொல்கிறாரு, என்னுடைய உயிரே போனாலும் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே கான் சாஹிப், அப்போ போருக்கு தயாராக, போரில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போருக்கு போகிறாங்க. 248 போர் வீரர்கள் கூட 6 படை தளபதிகளோடு அழகு முத்துக்கோனும் சேர்ந்து செல்கிறார்கள். அந்த இடத்துல கான் சாஹிப் கேட்குறாரு, இப்பயாவது நீ மன்னிப்பு கேட்பியா? கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த 248 போர் வீரர்களின் வலது கையை வீசி எறிகிறார். அப்பவும் அழகு முத்துக்கோன் தன்னுடைய வாயிலிருந்து மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையை கேட்கவே இல்லை. மறுபடியும் அவர் கூட சென்ற அந்த 6 படை தளபதிகளை பீரங்கியின் முன் நிற்க வைத்து சுட்டு கொள்கிறார். உடல் சுக்கு நூறாக போகிறது. அப்பவும் அழகு முத்துக்கோனினுடைய வாயிலிருந்து மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை வரவில்லை. கடைசியாக கான் சாஹிப் கேட்குறாரு, ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுரு, உன்னை நான் விட்டுடுறேன் அப்படின்றாரு. உனக்கு என் உயிர் தானே வேணும், எடுத்துக்கோ, ஆனால் என்னுடைய நிலத்தை ஆட்சி செய்யும் உனக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பீரங்கியின் முன் நின்று தன்னுடைய உயிரை விட்டாரே. அப்படிப்பட்ட மாபெரும் வீரர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் தான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லா பிரச்சனைகளுக்கும் குழம்புறது, நாளைக்கு நினச்சி இன்னைக்கே வருந்துறது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இருக்காங்களே. இன்றைய தலைமுறையினர் எந்த விதத்தில் சுதந்திரத்தை மகிழ்வாக அனுபவிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நிறைவாக மருது சகோதரர்களின் மரணத்தால், வேலு நாச்சியாரின் உயிர் தியாகத்தால், சின்னமலையில் துணிச்சலால், அழகு முத்துக்கோனின் படை தளபதிகளால், திருப்பூர் குமரனின் பிடிப்பால், குயிலியின் துடிப்பால், பாரதியின் உயிர்ப்பால், சுபாஷ் சந்திர போஸின் உறுதியால், மகாத்மா காந்தியின் அஹிம்சையால், பல தியாக செம்மல்களின் போராட்டத்தால் கிடைத்த சுதந்திரத்தை பெரிதும் மகிழ்ந்து உணர்வது அன்றைய தலைமுறையினர், நேற்றைய தலைமுறையினர் மட்டும்தான் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரீட்சையில் கேட்குற எவ்வளோ கஷ்டமான கேள்விக்கு கூட நீங்கள் பதில் சொல்லிடலாம். படிச்சுட்டு அப்புறம் தம்பி நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொந்தக்காரன் கேட்பான் பாருங்க, அதுக்கு பதில் சொல்ல உலகத்தில் எவனாலையுமே முடியாது. பணம் இல்லாதவன்கிட்ட சொந்தக்காரன் பேசவே மாட்டான், பணம் இருக்கிறவன் சொந்தக்காரங்கிட்ட பேசவே மாட்டான். மார்க்கு அவன் ஃபோன் பண்ணி கேட்டான்னு வைங்களேன், மார்க்கு நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுலேயும் இந்த சொந்த வீடு கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய லட்சியமாக எப்போ மாறும் தெரியுமா? நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் வீடு வாங்கிட்டான்னு வைங்களேன், அப்போந்தான் மாறும். சொந்தக்காரன் நம்மளை பார்த்து கேட்பான் ஒரு கேள்வி, என்ன தெரியுமா? என்ன ரொம்ப வெயிட் போட்டீங்க அப்படின்பா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 40 மோட்டிவேஷன் சாங்குக்கு சமம், தெரியுங்களா? அது அந்த வார்த்தையை சொந்தக்காரன்கிட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோதான். அர்ஜுனர் வெல்லு, ஹரிச்சந்திரன் சொல்லு அப்படின்ட்டு அந்த பாட்டு நம்ம மனசுக்குள்ளே ஓடும். அப்படி எதிர்மறையாக நம்மளை தூக்கி விடுறவன் யாருன்னா சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நிறைவாக மிகச்சிறந்த பேச்சாளர், வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான கலைஞர் செல்வி வாகினி அவர்களை உங்களது கைத்தட்டல் கிடையே அழைக்கிறேன். வாங்க. ரேடியோவில் ராகங்களை ரசிக்கும் எதிரணி பேச்சாளர்களே, ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்டில் பாடல்களை ரசிக்கும் எண்ணணி பேச்சாளர்களே, பழமையும் புதுமையும் சமமாக பார்க்கும் எங்கள் அருமை நடுவர் அவர்களே, எந்த கருத்து மனதை தொட்டாலும் கைத்தட்ட தயாராக இருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கரப்பாம்பூச்சிக்கு முதுகெலும்பு இல்லை என்பது உயிரியல், கரப்பாம்பூச்சிக்கு கூட முதுகெலும்பு இருக்குது என்பது தானையா அரசியல். நேற்றைய தலைமுறை வீட்டை கரப்பாம்பூச்சிகள் போல அசுத்தப்படுத்தி கொண்டிருந்தன. ஆனால் இன்றைய தலைமுறை கரப்பாம்பூச்சிகள் நாட்டையே சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறன. இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே நேற்றைய தலைமுறை தான் பெஸ்ட்டுன்னு, இவங்கெல்லாம் யார்? ஃபேஸ்புக்கில் லைக்கை போட்டு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் நோண்டிட்டு, வாட்ஸ்அப்பில் சிட்சாட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் நேற்றைய தலைமுறைன்னு பேச வந்துட்டாங்க. என்ன கொடுமை சார் இதெல்லாம். இவங்களெல்லாம் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறவங்க மாதிரியாம்மா தெரியுது. ஃபோன் தான் உலகம்னு நாங்கள் இருக்கோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உலகமே ஃபோனில் தான் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஐயா, இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, எவ்ரி ஜென்ரேஷன் விச் ஃபாலோஸ் அண்ட் pursues the next generation is statistically more happier and successful generation than the previous generation சொல்கிறாங்க. ஐயா, எஸ், I can talk English, I can laugh English, I can walk English.
ஐயா, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுங்கய்யா. திருவள்ளுவர் கூட என்ன சொல்றார்? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு சொல்றாருங்கய்யா. ஐயா, இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? பெரியம்மா சின்னம்மான்னு இருக்கிறவங்க தான் இவங்க. நாங்கள்லாம் லக்ஷ்மி அம்மா பாண்டியம்மான்னு போகிறோங்கய்யா. ஒளியும் ஒளியும்ல எப்படா படம் போடுவாங்கன்னு காத்துக்கிருந்த காலங்கள் அன்று. ஓடிடியில் என்ன படம் வேணுமோ பார்த்துட்டு போகிறங்கள் காலம் தங்கையா இது. ஒளியும் ஒளியுமை பற்றி தப்பாக பேசக்கூடாது, தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒளியும் ஒளியும்னு என்ன தெரியுமா? இந்த 2 வீலரில் இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒளியும் ஒளியும் இல்லையா? ஆனால் எங்கள் காலத்து ஒளியும் ஒளியும் எப்படி தெரியுமா? ஊர்லேயே ஒருத்தர் வீட்டில் தான் டிவி இருக்கும். யார் வீட்டில் டிவி இருக்கோ அவன் டிவியை போட்டு சேர் போட்டு உட்காந்து பார்ப்பான். நாம் போனால் கதவை சாத்திடுவான், ஜன்னல் மட்டும் திறந்துருக்கும். அந்த ஜன்னல் கம்பியில் இருந்து அதை பார்க்கணும். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம், டிவியை ஆஃப் பண்ண போகிறோம், நீங்கள் போயிட்டு வரீங்களா அப்படிம்பாங்க. சரி சாப்பிடத்தான் போகிறாங்க போலுக்குன்னு நாம் போவோம். கொஞ்சம் தூரம் போனோடனே டிவியை போடுவான். அந்த டிவி சத்தம் நம்ம காதில் விழும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ரிமோட்டுன்னு ஒன்று வந்துச்சு, கரண்ட் போயிட்டுன்னு டபக்குன்னு ஆஃப் பண்ணிடுவான். பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பாட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குமா? ஆனால் அன்னைக்கு ஒரு வாரம் காத்திருந்து பார்த்த அந்த சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காதுங்கிறது தான் உண்மை, தெரியுங்களா? அந்த ஒளியும் ஒளியும் பார்க்கணுங்கிறதுக்காகவே வீட்டு பாடத்தை சீக்கிரமாக எழுதி முடித்தவன்லாம் நான், தெரியுங்களா? அவ்வளோ சந்தோஷமா எங்கள் பாலியத்தை ஒளி ஊட்டிய அந்த கருப்பு வெள்ளை காலம் என்பது மறக்க முடியாத ஒரு அமிர்தம், பொக்கிஷம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். ஐயா, நேற்றைய தலைமுறையிலலாம் ஒரு பொண்ணு என்ன ஸ்கூலில் படிக்கணும், என்ன குரூப் எடுக்கணும், என்ன காலேஜ் படிக்கணும், என்ன டிகிரி படிக்கணும், ஏன் என்ன ட்ரெஸ்ஸு போடணுன்னு வரைக்கும் நேற்றைய தலைமுறையினர்கள் தான் வந்து தீர்மானிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய தலைமுறையில் பெண்கள் நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஆர்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தன்னோட கருத்தை சொல்கிறான்னா அதற்கு காரணம் இன்றைய தலைமுறை அந்த பெண்ணுக்கு கொடுத்த சுதந்திரமா இல்லையாங்கய்யா? ஐயா, நாங்கள்லாம் ஃப்ரீயாக இருந்தால் குக் பண்ணுறோம், பிஸியாக இருந்தால் புக் பண்ணிட்டு போகிறோங்கய்யா. அடுப்படியில் இருந்த பெண்கள் இன்னைக்கு அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அதற்கு காரணம் இன்றைய தலைமுறை அந்த பெண்ணுக்கு கொடுத்த சுதந்திரமா இல்லையாங்கய்யா? கரண்டி பிடிச்ச கைகள் இன்னைக்கு கம்ப்யூட்டரையே கலக்கி கொண்டு இருக்கிறது. இட்லி பானை குக்கராக இருக்கலாம், அம்மி மிக்சியாக இருக்கலாம், பாத்திரங்கள் தாயா மாறி இருக்கு. பண்பாடு ஒரு நாள் மாறினது இல்லைங்கய்யா. முன்னெல்லாம் அப்பாவை பார்த்தா பயம், அம்மாவை பார்த்தா தயக்கம். ஆனால் இன்றைய தலைமுறை மக்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? அப்பா என்னோட நல்ல ஃப்ரெண்ட், அம்மா என்னோட நல்ல அட்வைசர்னு வாழ்ந்துட்டு இருக்கவன் தாயா இன்றைய தலைமுறை மக்கள். நேற்றைய தலைமுறையெல்லாம் வெறும் விமர்சனமாகவே இருக்கும், பார்த்தா தெரியும் எந்த பாடலாசிரியர்கள் வந்து நல்லா பாட்டு படிக்கிறாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா? காலையில் அனிருத் பாட்டை கேட்டு எந்திப்போம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எஸ்பிபி சார் பாட்டு கேட்போம், ஈவினிங் டீ குடிக்கிறதுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு கேட்போம், மிட் நைட்டுக்கு சாய் அபியங்கர் பாட்டு, லேட் நைட்டுக்கு இளையராஜா பாட்டுன்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறவங்க தாங்கய்யா நாங்கள். தென் பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. காலம் முழுக்க தன் தந்தையோட தயவிலையும் பிள்ளைகளோட பிடியிலும் கணவனின் கருணையிலும் ஒரு கரப்பாம்பூச்சி போல தன் சுயத்தை இழந்து வாழ்கிற பெண்கள் தானே நேற்றைய தலைமுறையில் இருந்தாங்க. நேற்றைய தலைமுறை பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்குலாம் வெறும் 3 விஷயந்தான்: வீடு கோயில் கிச்சனு ரிப்பீட்டு, வீடு கோயில் கிச்சனு ரிப்பீட்டுன்னு வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். நாங்கள்லாம் ஆஃபீஸு என்ஜாய்மெண்ட்டு வீடு ரிப்பீட்டு, ஆஃபீஸு என்ஜாய்மெண்ட்டு வீடு ரிப்பீட்டுன்னு வாழ்கிற கலங்கையா நாங்கள்லாம். அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் சைக்காட்ரிஸ்ட், இந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நேற்றைய தலைமுறையில் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஆலமரத்தடியில் உட்காந்துட்டு ஆடுபுலி ஆட்டம் விளையாடினவங்களுக்குலாம் எப்படியா டிப்ரெஷன்லாம் வரும்? இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து பாருங்கய்யா ராப்பாக்கலா, அப்போ வருங்கய்யா டிப்ரெஷன்லாம். அம்மா உட்காந்து வெட்டிக்கதை பேசிட்டு வீண் வம்பு பேசிட்டு தெரிஞ்சுவிட்டு டிப்ரெஷன்னா எப்படி உங்களுக்கு டிப்ரெஷன் வரும்? அந்த ஐயா சொன்னார், எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமாவே இருக்காங்க, நாங்கள்லாம் வீட்டு வெளில போய் விளையாண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் வெறும் ஃபோனை ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்கய்யா, சமூக மாற்றத்திற்காகவும் யூஸ் பண்ணுறோங்கய்யா. இப்போல்லாம் நியூஸை கூட ஃபோனில் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கய்யா நாங்கள்லாம். ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, இந்தியா மொத்தம் 39 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கு.
அதில் 13 கோல்ட் மெடல்ஸ் அண்ட் 17 சில்வர் மெடல்ஸ் அண்ட் 9 பிரான்ஸ் மெடல்ஸ் ஃபில் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வீட்டை விட்டு வெளில போகாதனாலேயே வந்திருக்கு. அதுலேயும் நம் தமிழ்நாடை சார்ந்த ராஜமுத்துப்பாண்டி அண்ணா அவர்கள் சில்வர் மெடல் இன் வெயிட் லிஃப்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐயா. மொத்தம் 4வது பதவியில் நம்ம இந்தியா இருக்குன்னா அதற்கு காரணம் அந்த அண்ணாவோட செல்ஃப் மோட்டிவேஷன், அவங்க அப்பா அம்மா அந்த அண்ணா கொடுத்த மரியாதை, இதெல்லாம் தானே காரணம். ஐயா, நேற்றைய தலைமுறைலாம் வெறும் போராட்டமாகவே போயிடுச்சு. இன்றைய தலைமுறை தாங்க பூந்தோட்டமாக இருக்குது. ஆகவே சுதந்திரத்தை பெரிதும் மதிப்பது, மகிழ்வது இன்றைய தலைமுறையே என்பதையே இப்பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்து அனைத்து நல்லுள்ளங்கருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக பேசிய செல்வி மாகினி அவர்களை இந்த சபை மீண்டும் ஒரு முறை கைத்தட்ட கடமைப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, போன தலைமுறையிலலாம் வீடு, கிச்சனு, கோயில் ரிப்பீட்டு அப்படி தான் இருக்குன்னு. இந்த தலைமுறை நல்லா தெரிஞ்சுக்கங்கம்மா, மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த காலத்தில் ஏன் மன்னர்கள் கோயில் கட்டினாங்க தெரியுமா? எந்த ஒரு மன்னனும் மருத்துவ மனைகளை கட்டலை, கல்வி நிலையங்களை கட்டலை, கோயிலை தான் கட்டினாங்க. காவேரி ஆறு பாயக்கூடிய அந்த பகுதியில் போய் பாருங்கள், அந்த திருச்சி, அந்த மன்னார்குடி, தஞ்சாவூர் பக்கம்லாம் போய் பாருங்கள், ஊருக்கு ஊர் கோயில் இருக்கும். திருநெல்வேலி பக்கம் போய் பாருங்கள், ஊருக்கு ஊர் கோயில் இருக்கும். மதுரை, எல்லா பகுதியிலையும். ஏன் ஊர் ஊராக கோயில் கட்டினாங்க தெரியுமா? கோயில் ஒரு இடத்துல கெட்ட போகிறாங்க அப்படின்னா அதற்கு பணி செய்கிறதுக்காக ஒரு சமூகம் வரும், கட்டடங்களை கட்டி கொடுக்கறதுக்குன்னு ஒரு சமூகம். அந்த கட்டடத்தில் வண்ணம் பூசுவதற்கு என்று இன்னொரு சமூகம், அந்த கட்டடத்தில் சிலைகள், சிற்பங்கள் செய்வதற்கு அப்படின்னு ஒரு சமூகம். சாமிக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நந்தவனம் வைத்து பூ செய்வதற்காக, மாலை செய்வதற்காக ஒரு சமூகம். சாமிக்கு வஸ்திரம் சாத்தணும் இல்லையா, வஸ்திரத்துக்காக நெய்தல் தொழிலை செய்வதற்காக ஒரு சமூகம். கோயிலுக்கு தானமாக பல ஏக்கர் கணக்கான நிலங்களை கொடுத்துருப்பாங்க, வேளாண் செய்வதற்கு ஒரு சமூகம். இது எல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு கணக்கு பார்க்கறதுக்கு அதற்கு ஒரு சமூகம். இறைவனுக்காக ஆடு மாடுகளை எல்லாம் தானமாக கொடுத்துருப்பாங்க, அவர்களிடத்திலிருந்து பால் கறப்பதற்கு ஒரு சமூகம். அந்த நெய்யை வைத்து கொண்டு பிரசாதம் செய்து சமைப்பதற்கென்று ஒரு சமூகம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்காரு, ஒரு தொழிலுக்கு முதலாளி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தினமும் தலைவர்னு ஒருத்தர் இருந்தால் அவர் குளிப்பார், விதவிதமான ஆடைகள் அணிவார், 3 வேளை சாப்பிடுவார். அதே மாதிரி நமக்கெல்லாம் தலைவன் இறைவன். நாள்தோறும் குளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே அபிஷேகம், ஆடை விதவிதமாக உடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வஸ்திர காப்பு, உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் 3 காலமும் நெய்வேத்தியம் என்று 6 காலமாக இறைவனுக்கு படைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அதற்கு ஒரு சமூகம். இப்படி ஒரு தற்சார்புடைய பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மன்னர்கள் கோயிலை கட்டினார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார். நம்முடைய சகோதரி ரேணுகா ஒரு குறிப்பிட்டார்கள், வீரன் அழகுமுத்துக்கோனை பற்றி சொன்னார்கள். கணக்கிட முடியாத எத்தனையோ உயிர்களை கள பலியிட்டு கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வீரபாண்டிய கட்டபொம்மன், நெற்கட்டும் செபல், மாவீரன் பூலித்தேவன் இவர்களுக்கு முன்பே இந்திய மண்ணில் 1751ஆம் ஆண்டு வெள்ளையனை எதிர்த்த முதல் வீரன் யார் என்று சொன்னால் வீரன் அழகுமுத்துக்கோன் என்பதை நாம் மறக்க முடியாது. கோவில்பட்டியிலிருந்து திருநெல்வேலி போகிற தூரத்தில் அந்த நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டரில் இருக்கு கட்டாளம்குளம் என்ற ஒரு கிராமம். அங்கே ஒரு அரண்மனை சிதலமடைந்து இருக்கிறது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் வீரன் அழகுமுத்துக்கோனினுடைய வீரம் தெரியும். வம்சமணி தீபிகை என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே இவரை பற்றிய செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரை ஒரு சேர்வைக்காரன் என்று அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எட்டயபுர மன்னரிடமிருந்து அந்த படையினுடைய முக்கியமான தளபதிக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு பட்டம் அந்த பட்டம். அந்த மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய கான் சாய்ப்பினுடைய பீரங்கி படைக்கு முன்னால் தன்னுடைய உடலை மறைத்து கொண்டு பீரங்கியால் உடல் சிதறுகிற அளவுக்கு போனாலும் கூட
தேசத்தை காவல் செய்த ஒரு மாபெரும் வீரன் யார் என்று சொன்னால், முதல் சுதந்திர வீரர் யார் என்று சொன்னால் மாவீரன் நம்முடைய அழகுமுத்துக்கோன் என்பதை மறக்க முடியாது. தெருவுக்கு தெரு அன்றைக்கு வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு கண்டத்துக்கு கண்டம் இன்றைக்கு சுதந்திரத்தாலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழ் ஒரு உலக மொழியாக உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக மொழி இன்றைக்கு எது என்று பார்த்தால் அது நம்முடைய அன்னை தமிழ் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். காரணம், நமக்கு கிடைத்த சுதந்திரத்தால் உலகத்தின் பல நாடுகளுக்கும் போய் நம்முடைய திறமையை இன்றைய இளைஞர்கள் நிரூபித்ததன் விளைவு இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த மாபெரும் சாதனையை சாதித்தவர்கள் இன்றைய தலைமுறையினர் சுதந்திரத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி தேசத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில தவறுகள் குறைகள் இருக்கலாம். நிலவினுடைய சூரியனினுடைய அஸ்தமனத்துக்காக வருத்தப்படுகிறவர்களால் நிலவினுடைய நளினத்தை ஒரு நாளும் ரசிக்கவே முடியாது. சூரியன் அஸ்தமித்தால்தான் நிலவை நாம் ரசிக்க முடியும். அதுபோல ஒரு சில அஸ்தமனங்கள் இருக்கலாம். ஆனால் பௌர்ணமி நிலவாக உலகத்தில் இந்தியா வல்லரசு தேசமாக மாறுகிற நாள் வெகு விரைவில் இல்லை. நம்முடைய வீரர்களினுடைய தியாகம், உழைப்பு, இரத்தம், வியர்வை இவையெல்லாம் தேசத்தை உலகத்தில் ஒரு வல்லரசாக அல்ல, உலகத்தில் ஒரு நல்லரசாக மாற்றும் என்ற நம்பிக்கையில் சுதந்திரத்தை பெரிதும் மகிழ்ந்து அனுபவித்து தேசத்தையும் வளர்த்து தன் குடும்பத்தையும் தன்னையும் வளர்த்து போகிறவர்கள் நேற்றைய தலைமுறையை காட்டிலும் இன்றைய தலைமுறையர்கள் அதிகம் இருக்கிறார்கள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை என்று சொல்வதைப் போல நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் உயர்வானவர்களாக வருவதை பார்ப்பதால் தேசம் வெற்றி பெற வேண்டும், நாடு செழிக்க வேண்டும். வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த். இன்றைய சுதந்திரத்தை பெரிதும் மகிழ்ந்து அனுபவிப்பவர்கள் நேற்றைய தலைமுறையை காட்டிலும் இன்றைய தலைமுறையினரே என்பதையே தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.